ஆண்டவராகிய இயேசுவே, இந்த துன்பம் மற்றும் அன்பின் பயணத்தில் நாங்கள் உங்களுடன் நடக்கும்போது உமது தியாகத்திற்கு எங்கள் இதயங்களை திறக்கவும், நான் உமது மேல் சுமத்தப்பட்ட சிலுவை மரமாக இருந்தால் சாட்டையின் ஒவ்வொரு கசையடியையும், உமது புனித இரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும், உங்கள் கைகளை துளைத்த ஒவ்வொரு நுகத்தையும் நான் உணர்வேன். ஆயினும் கூட என் வழியில் இதுவரை கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அன்பையும் நான் கண்டேன். இந்த சிலுவை வழியில் பயபக்தியுடன், நன்றியுணர்வுடன், பணிவுடன் நடக்க அருள் தாரும். துன்பமும் அன்பும் நிறைந்த இந்த பயணத்தில் நான் உங்களுடன் நடக்கும்போது உமது பாரத்தை தாங்கிய சிலுவையை சிந்திப்பேன். நான் அந்த சிலுவை மரமாக இருந்தால் நான் என்ன உணர்வேன்? உங்கள் தியாகத்தை நான் எப்படி காண்பேன்? இந்த தியானம் உங்கள் மீதான என் அன்பை ஆழப்படுத்தட்டும். ஆமேன். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவையென உருமாறியதே. தீர்மானம் சிலுவையென உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. முதல் நிலை, இயேசுவை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். நான் ஒரு சிலுவை மரமாக இருந்தால் இவ்வளவு கொடூரமுள்ள நோக்கத்திற்காக வெட்டப்படுவதை நினைத்து நான் நடுங்குவேன். நான் ஒரு முறை அமைதியான தோப்பில் உயரமாக நின்று என் கிளைகளை வானத்தை நோக்கி நீட்டினேன். பலருக்கு நிழலும் இருப்பிடமும் வாழ்வும் அளித்தேன். ஆனால் இன்று நான் ஒரு கொடூரமான நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அநியாயமாக கண்டனம் செய்யப்பட்ட ஒரு மனிதனுக்காக என்னை வெட்டி சிலுவையாக வடிவமைத்தார்கள். நான் அவரை தாங்குவேன். ஆண்டவரே, நான் அநியாயமாக கண்டிக்கப்பட்டவருக்கு சுமையாக போகிறேன். ஜெபம். இயேசுவே, நான் எத்தனை முறை என் இதயத்தில் மற்றவர்களை கண்டனம் செய்திருக்கிறேன். எத்தனை முறை அநீதியை எதிர்கொண்டு நான் அமைதியாக இருந்தேன். உலகம் உண்மைக்கு எதிராக திரும்பினாலும் சத்தியத்திற்காக நிற்க எனக்கு உதவுங்கள். ஆமேன். தயான சிலுவை மரம் தோளேறியதே. நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். நான் ஒரு மரமாக இருந்தால் அநீதியின் கனம் என் மீது அழுத்துவதை உணர்கிறேன். அவர்கள் என்னை வெட்டி என்னை வடிவமைத்தனர். இப்போது நான் அவருடைய கிழிந்த தோள்களில் ஓய்வெடுக்கிறேன். நான் இலகுவாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் நான் உலகின் பாவங்களால் கனமாக இருக்கிறேன். நான் அவருடைய தோள்களில் வைக்கப்பட்டுள்ளேன். என் கரடுமுரடான மரம் அவரது கிழிந்த சதைக்கு எதிராக துளைக்கிறது. என் எடையின் கீழ் அவர் நடுங்குவதை நான் உணர்கிறேன். அவர் பலவீனமாக இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்க்கவில்லை. அவருடைய சுமையை என்னால்
குறைக்க முடியுமானால், நான் அவரிடம் கிசுகிசுக்க முடிந்தால், கடைசி வரை நான் உங்களுடன் இருப்பேன் என்று கூறுவேன். ஜெபம். இயேசுவே, என் சுமைகள் மிகவும் பாரமாக உணரும்போது, எல்லாவற்றிலும் பெரிய பாரத்தை நீங்கள் சுமந்தீர்கள் என்பதை நினைவூட்டுங்கள். நீங்கள் என் அருகில் நடப்பீர்கள் என்று நம்பி என் சிலுவையை அன்புடன் தழுவ எனக்கு உதவுங்கள். ஆமேன். நடம் நடுவே இடறிவிட கரை விழுந்தீரே. தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ. சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. மூன்றாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். நான் ஒரு மரமாக இருந்தால், நான் அவரை என் எடையின் கீழ் நசுக்கும் போது நான் அழுவேன். அவர் தடுமாறுகிறார். நான் அவருடன் தரையில் மோதினேன். தாக்கம் என்னை உலுக்கியது. அவருடைய இரத்தம் என் மரத்தை கரைப்படுத்துகிறது. அவரது உடல் பலவீனமாக இருந்தாலும் அவர் என்னை விடவில்லை. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கிறார். நான் அவருடைய வலியை உள்வாங்கி அதை நானே தாங்கிக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அவர் மீண்டும் எழுகிறார். அவருடைய அன்பு அவரை நிலைகுலைய விடாது. ஜெபம். இயேசுவே, நான் பாவத்தில் விழும்போது மீண்டும் உயிர்த்தெழுவதற்கு எனக்கு உதவுங்கள். நான் ஒருபோதும் விரக்தியில் இருக்கக்கூடாது. ஆனால் வலிமை மற்றும் மன்னிப்புக்காக எப்போதும் உங்களிடம் திரும்புவேன். ஆமேன். தாயுள்ளம் கூறாகியதே. கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே. திருவதனம் துயப்படிந்த ஆறாகியதே. திருவதனம் உயர்படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ. சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. நான்காம் நிலை. இயேசு தமது புனித தாயாரை சந்திக்கிறார். நான் ஒரு மரமாக இருந்தால் மரியாளைப் போல அவரை ஆறுதல் படுத்த ஆசைப்படுவேன். அவருடைய தாயின் துயரத்தை பார்க்கிறேன். அவள் முன்னோக்கி செல்லும் பாதைக்கு எதிராக போராடவில்லை. ஆனால் அவளுடைய அன்பு அவரை பலப்படுத்துகிறது. அவள் கண்கள் அவரை சந்திக்கின்றன. நேரம் இன்னும் நிற்கிறது. அவள் இந்த துன்பத்தை நிறுத்த முயற்சிக்கவில்லை. அவள் அவரை மட்டுமே நேசிக்கிறாள். வெறும் மரத்துண்டான என்னால் அத்தகைய அன்புக்கு சாட்சியாக வேண்டுமென்றால், அவளைப் போல நாம் அனைவரும் எவ்வளவு அதிகமாக நேசிக்க வேண்டும். ஜெபம். இயேசுவே, என் இதயம் மரியாளைப் போல இருக்கட்டும். துக்கத்தில் வலுவாகவும் அன்பில் உறுதியாகவும் எப்போதும் உமக்கு உண்மையாகவும் இருக்கட்டும். ஆழ்ந்த இரக்கத்தோடு அன்பு செய்ய எனக்கு கற்றுத்தந்தருளும். ஆமேன்.
வழிவந்த சீமோனும் பழி சுமந்தானே. வழிவந்த சீமோனும் பழி சுமந்தானே. வழி துணையாய் உதவி நின்று பேறு பெற்றானே. வழித்துணையாய் உதவி நின்று பேறு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ. எனக்காகவோ எனக்காகவோ. ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். நான் ஒரு மரமாக இருந்தால் அந்த சுமையின் மற்றொரு பங்கை பெறும்போது நான் நிம்மதியாக இருப்பேன். ஒரு அந்நியன் என்னை சுமந்து செல்ல வேண்டிய கட்டாயம் நான் இலகுவாக உணரவில்லை. ஆனால் கடவுளின் மகன் கூட மற்றவர்கள் தனக்கு உதவ அனுமதிக்கிறார் என்பதை நான் காண்கிறேன். இயேசு மிகவும் பலவீனமாயிருக்கிறார். என்னை சுமக்க இன்னொரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். சீமோனின் தோள்களில் வலிமையை நான் உணர்கிறேன். ஆனால் அவர் முதலில் என்னை அன்புடன் சுமக்கவில்லை. அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் இயேசுவோடு நடக்கையில் அவரிடம் ஒரு மாற்றத்தை உணர்கிறேன். அவர் தனது மீட்பருடன் பாரத்தை பகிர்ந்து கொண்டு என்னை விருப்பத்துடன் சுமக்கத் தொடங்குகிறார். ஜெபம். இயேசுவே, மற்றவர்களின் சிலுவைகளை சுமப்பதை நான் எத்தனை முறை எதிர்க்கிறேன். தேவையில் இருக்கும் ஒருவருக்கு சீமோனாக இருக்கும்படி நீங்கள் என்னை அழைக்கும் போது அவர்களின் சுமைகளை அன்புடன் சுமக்க உதவுங்கள். என் போராட்டங்களில் உதவியை ஏற்கவும் எனக்கு கற்றுக் கொடுங்கள். ஆமேன். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறை மகனும் முகம் பதித்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ. எனக்காகவோ எனக்காகவோ. ஆறாம் நிலை. இயேசுவினுடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். நான் ஒரு மரமாக இருந்தால் வலியின் மத்தியில் கருணையின் ஸ்பரிசத்தை உணர்வேன். ஒரு பெண் முன்னோக்கி பயப்படாமல் அவரது இரத்தம் வழியும் முகத்தை துடைக்கிறாள். ஒரு கணம் கருணை துன்பத்தை வெல்லும். அவருடைய தைரியத்தை நான் காண்கிறேன். அவள் படை வீரர்களுக்கோ அல்லது கோபமான கூட்டத்திற்கோ பயப்படவில்லை. அவள் கைகள் நடுங்கினாலும் அவள் அன்பினால் செயல்படுகிறாள். இன்னும் பல இதயங்கள் அவளைப் போல இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். ஜெபம். இயேசுவே, வெரோனிகாவைப் போல இருக்க எனக்கு உதவுங்கள். அது கடினமாக இருந்தாலும் இரக்கத்தை காட்ட பயப்படாது. துன்பப்படுகிறவர்களின் உமது முகத்தை நான் காண அருள் தாரும். ஆமென். விடுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா. எழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ
ஏழாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். நான் ஒரு மரமாக இருந்தால் அவருடைய துன்பத்தின் எடையில் நான் புலம்புவேன். அவர் மீண்டும் விழுகிறார். நான் அவருடன் தரையில் விழுந்தேன். ஆனால் அவர் என்னை விடவில்லை. அவர் என்னை தழுவுகிறார். என் பாரம் அவரை நசுக்குகிறது. அவரது தோலில் தூசியும் இரத்தமும் கலந்தது. அவருடைய பலம் கிட்டத்தட்ட போய்விட்டது. ஆனாலும் அவர் கைவிடவில்லை. என்னால் பேச முடிந்தால், எழுந்திருங்கள் என் ஆண்டவரே என்று கூறுவேன். ஜெபம். இயேசுவே, நான் எத்தனை முறை மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுகிறேன். உங்களை பின்தொடர்வதை ஒருபோதும் கைவிடாமல் ஒவ்வொரு முறையும் எழுவதற்கு எனக்கு வலிமையை கொடுங்கள். நான் பலவீனமாக இருக்கும்போது சகித்துக்கொள்ள கற்றுத்தாருங்கள். ஆமேன். கசிந்துருகும் பெண்களது துயர் துடைத்தீரே. கசிந்துருகும் பெண்களது துயர் துடைத்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே. மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. எட்டாம் நிலை. இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். நான் ஒரு மரமாக இருந்தால் அவர்களின் துக்கத்திற்கு நான் அவர்களுடன் அழுவேன். பெண்களின் அழுகை சத்தம் கேட்கிறது. அவர்கள் அவருக்காக அழுகிறார்கள். வேதனையிலும் அன்பான வார்த்தைகளை பேசுகிறார். அவரது வலி அவரது இரக்கத்தை அமைதிப்படுத்தாது. ஆனால் அவர் அவர்களுக்காக அழுமாறு கூறுகிறார். அவருடைய துன்பம் இந்த நிமிடத்திற்கு மட்டுமல்ல, அது கடவுளை விட்டு விலகும் அனைவருக்கும் உரியது. ஆனால் அவருடைய அன்பு அவர்களை மீட்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தால் மட்டுமே. ஜெபம். இயேசுவே, என் துக்கம் ஆழமாக இருக்க வேண்டாம். என் இதயத்தை மாற்றவும் உண்மையிலேயே மனம் திரும்பவும் எனக்கு உதவுங்கள். அதனால் என் கண்ணீர் மனமாற்றத்திற்கும் அன்பிற்கும் வழிவகுக்கும். ஆமேன். வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே. வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் பழு சுமந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. ஒன்பதாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். நான் ஒரு மரமாக இருந்தால் அவரது உடலில் உள்ள சோர்வை கண்டு நான் நடுங்குவேன். இந்த நேரத்தில் அவர் விழும்போது உலகின் எடை அவர் மீது அழுத்துவதை நான் உணர்கிறேன். அவர் மீண்டும் எழுந்திருக்க மாட்டார் என்று நான் அஞ்சுகிறேன். அவர் சரிந்து எனக்கு கீழே கிட்டத்தட்ட நசுக்கப்பட்டார். அவர் பலவீனமான நிலையில் இருக்கிறார். ஆனாலும் அவர் கைவிட மாட்டார். ஆனால் மெதுவாக வேதனையுடன் அவர் தன்னை உயர்த்துகிறார்.
இந்த யாகத்தை முடிக்க அவர் உறுதியாக இருக்கிறார். ஜெபம். இயேசுவே, நான் விட்டுக் கொடுக்க நினைக்கும் போது, உமக்கு எந்த பலமும் இல்லாத போதும் நீங்கள் தொடர்ந்தீர்கள் என்பதை நினைவூட்டுங்கள். ஆண்டவரே, உம்முடன் தொடர்ந்து நடக்க எனக்கு விடாமுயற்சியை கொடும். ஆமேன். மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. 10ஆம் நிலை. இயேசுவினுடைய ஆடைகளை களைகிறார்கள். நான் ஒரு மரமாக இருந்தால் அவருடைய அவமானத்தில் நான் வேதனைப்படுவேன். என் மரத்திற்கு எதிராக அவரது வெற்றுத்தோலை நான் உணர்கிறேன். அவர் அம்பலப்படுத்தப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார், மனிதனை விட குறைவாக நடத்தப்படுகிறார். அவர்கள் அவருடைய மேலங்கியை கிழித்து அவருடைய காயங்களை அம்பலப்படுத்துகிறார்கள். அவர் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார். ஆனாலும் அவர் அன்பில் பணக்காரர். ஆனாலும் அவர் எதிர்க்கவில்லை. என்னால் முடிந்தால் அவர்களின் கொடுமையிலிருந்து அவரை காப்பாற்ற என் கிளைகளால் அவரை மூடுவேன். ஜெபம். இயேசுவே, நான் எத்தனை முறை என் அவமானத்தை உங்களிடம் ஒப்படைப்பதை விட அதை மறைக்க முயல்கிறேன். உமது அன்பினால் என்னை உடுத்துகிறீர் என்பதை அறிந்து நான் என்னவாக இருக்கிறேனோ அதையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். சிலுவைதனில் தேவநேச உடல் தொங்கியதே, சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, உலக மீட்பருடல் எங்கும் உறுதி பொங்கியதே, உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே, எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நான் ஒரு மரமாக இருந்தால் ஒவ்வொரு ஆணியும் என் ஆன்மாவை துளைப்பது போல உணர்கிறேன். சுத்தியல் அடிக்கிறது. அவர் அழுகிறார். நான் இந்த வழியில் பயன்படுத்தப்பட மறுக்க விரும்புகிறேன். ஆனால் அவர் அன்புக்காக இந்த துன்பத்தை தழுவுகிறார். ஆணிகள் அவரது கைகளையும் கால்களையும் துளைக்கும் போது நான் நடுங்குகிறேன். அவரது உடல் வலியால் துடிக்கிறது. ஆனால் அவர் கோபத்தை பற்றி பேசவில்லை, மன்னிப்பை பற்றியே பேசுகிறார். உயிரற்ற மரமாகிய நான் உலக மீட்பரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய துன்பங்களை நான் சுமக்கிறேன். ஆனால் அவர் உலகின் பாவங்களின் பாரத்தை சுமக்கிறார். ஜெபம். இயேசுவே, உமது மன்னிப்புக்கு எல்லையே இல்லை. உங்களை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தது போல என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கள். ஆமேன்.
விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ. எனக்காகவோ எனக்காகவோ. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் இறக்கிறார். நான் ஒரு மரமாக இருந்தால் படைப்பு புலம்பும்போது நான் அமைதியாக நிற்பேன். இருள் விழுகிறது, அவர் இறுதி மூச்சு விடுகிறார். என் மரம் ஒரு காலத்தில் உயிருடன் இருந்தது, இப்போது மரணத்தின் எடையை தாங்குகிறது. என் மரம் நடுங்குகிறது, ஆனால் நான் அவரை இன்னும் வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் படைத்தவர் இப்போது உயிரற்ற என் மீது தொங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அழ முடிந்தால் என் கண்ணீர் நிலத்தை நனைக்கும். ஆனால் மரணத்தில் கூட இது முடிவல்ல என்பதை நான் உணர்கிறேன். இந்த மரணத்தில் நான் அதைவிட பெரிய ஒன்றை உணர்கிறேன், அளவுக்கு அப்பாற்பட்ட அன்பினை. ஜெபம். இயேசுவே, உமது அன்பு மரணத்தை விட வலிமையானது. நான் விரக்தியை எதிர்கொள்ளும் போது துக்கம் இருக்கும் இடத்தில் வாழ்வையும் இருள் இருக்கும் இடத்தில் வெளிச்சத்தையும் தருகிறீர்கள் என்று நம்ப எனக்கு உதவுங்கள். உமது கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். ஆமேன். தாய்மடியில் சேவுடலோ சருகானதே. தாய்மடியில் சேயுடலோ சருகானதே. தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே. தாய்மனமோ குறித்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ. எனக்காகவோ எனக்காகவோ. 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். நான் ஒரு மரமாக இருந்தால் அவர் இல்லாததை நான் உணர்வேன். தருணம் வருகிறது, உயிரற்ற அவரது உடல் என்னிடமிருந்து எடுக்கப்பட்டது. நான் இனி மீட்பரை வைத்திருக்கவில்லை, ஆனாலும் அவருடைய இரத்தத்தின் கரைகளை நான் சுமக்கிறேன். நான் இன்னும் அவரை ஆதரிக்க விரும்புகிறேன், ஆனால் இப்போது அவருடைய வேலை முடிந்தது. மரியாள் அவரை தொட்டிலிடும்போது துக்கத்தின் கணம் காற்றை நிரப்புவதை நான் உணர்கிறேன். ஜெபம். இயேசுவே, நீங்கள் வீழ்த்தப்பட்ட போது என் நம்பிக்கை துக்கத்தில் முடிவடையாது, ஆனால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில் முடிவடைகிறது என்பதை நினைவில் கொள்ள எனக்கு உதவுங்கள். நான் காலியாகவும் கைவிடப்பட்டதாகவும் உணரும்போது நீங்கள் எப்போதும் என் அருகில் இருப்பதை எனக்கு நினைவூட்டுங்கள். ஆமேன். ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே. ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ
14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நான் ஒரு மரமாக இருந்தால் என்ன வரப்போகிறது என்று அமைதியாக காத்திருப்பேன். அவர் பூமியில் வைக்கப்படுகிறார். அவர்கள் அவரை வீழ்த்துகிறார்கள். நான் காலியாக இருக்கிறேன். உலகம் இன்னும் இருக்கிறது. ஆனால் இது முடிவல்ல என்று எனக்கு தெரியும். வாழ்க்கை மீண்டும் உயரும். எனது நோக்கம் முடிந்தது. ஆனால் நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் மரணத்தின் கருவியாக இருந்தேனோ, அல்லது இதுவரை கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அன்பிற்கு நான் சாட்சியா? பூமி அமைதியாக இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை காற்றில் கிசுகிசுக்கிறது. ஜெபம். இயேசுவே, காத்திருக்கும் காலங்களில் உமது உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைப்பேன். எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக தோன்றினாலும் நீங்கள் என் நன்மைக்காக உழைக்கிறீர்கள். புதிய வாழ்வின் வல்லமையை நம்புவதற்கு எனக்கு உதவுங்கள். ஆமென். நிறைவு ஜெபம். ஆண்டவரே, நான் இந்த சிலுவை பயணத்தை முடிக்கும்போது துன்பம் முடிவல்ல என்பதை உணர்கிறேன். மரணத்தில் உங்களை தாங்கிய மரம் நம்பிக்கையின் அடையாளம். ஏனென்றால் நீங்கள் சிலுவையை வாழ்க்கை மரமாக மாற்றினீர்கள். உம்மால் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு இட்டுச் செல்லும் என்பதை அறிந்து நான் எப்போதும் என் சிலுவைகளை நம்பிக்கையுடன் தழுவிக்கொள்வேன். இயேசுவே, நான் உங்களுடன் சிலுவையில் இந்த வழியில் நடந்தேன். உங்கள் துன்பம் வீண் போகவில்லை என்பதை நான் உணர்கிறேன். ஒரு காலத்தில் காட்டில் நின்ற மரம் மீட்பின் கருவியாக மாறியது. என் சொந்த துன்பம் உங்கள் மூலம் அன்பாகவும் மீட்பாகவும் மாறட்டும். ஆமென்.